செவனேன்னு வீட்டுல படுத்து கிடந்தா மார்க்கெட் போயிட்டு அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வான்னு அமுச்சு விடுறான். ஏன் நம்ம என்னதான் போயிட்டு வாங்குற மார்க்கெட்ல இதெல்லாம் ஆச்சு பேச போனா உனக்கு தான் கோல்டன் ஆர்சி கார் வாங்கி கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றது? இத மூஞ்சி எங்க பாத்துக்கமே நம்ம எங்க ஐஸ்கிரீம் வாங்கிங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரல இங்க பார்த்த மாதிரியா இருக்காரு. ஒருவேளை நம்மள தூரத்து சொந்தமாதோ இருக்குமோ? அட்டாடி ஏதோ ஒரு ஆபத்து வர போதுறோ. அட்டாடி அத்தே மறந்துட்டு மசாலாவே. அடே அட்டாடி எவ்வளவு தோத்திட்டு வர்ற வண்டியில காப்பாத்துங்க. ஒண்ணே யார காப்பாத்த வர போதா? அப்படி நிப்பாட்டு ஸ்டாப். வணக்கம்டா மசாலா எப்படி இருக்கீங்க? வந்துட்டாயா டவுசர் பாண்டி வந்துட்டானே. மசாலா நீ மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசுற போல. எனக்கு மைண்ட் இல்ல இங்க மைண்ட் வாய்ஸ் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கோல்டன் பிக்கப் கார் நல்லா இருக்குப்பா. ஏப்பா எங்க வாங்குனது? அத என்ன கேக்குற? ஒரு ராஜா நீ பாராட்டி இது பரிசா கொடுத்தாரா? இது ராஜா கொடுத்தாரா? ஏப்பா உன்னை மாதிரி ஒரு புலூனி பையன் இந்த ஊர்ல எவனுமே இருக்க மாட்டாமா. அடே மசாலா உன்னையோட வா. உன்னை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்குன்னு சொல்ற பாரு. எனக்கு தெரியும்டா ரெண்டு சுண்டல ஒரு பெருச்சாலி நீ. இத கூட ஒத்துக்க முடியாதா? அது இந்த கிளைமேட்ல ஐஸ்கிரீம் விக்கிற பாரு நீ. ஏப்பா அதெல்லாம் விடுப்பா. நீ ஒரு ரெண்டு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிக்கிறியாப்பா? என்னடா அது உன்னைய பார்க்க பாவமா தான் இருக்கு. எனக்கு சளி பிடிச்சிருக்கு ஆல்ரெடி. வேற யாராச்சும் போய் கேட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்களானே. ஏப்பா என்னப்பா சொல்ற? சளி பிடிச்சிருக்கா? வேற யார்ட்ட போய் விப்பேன்? ஆஹா ரெண்டு பேர் இருக்காங்க. இப்ப பாரு எப்படி வித்துட்டு வரேன்னு. அண்ணா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐஸ்கிரீம் சாப்பிடுங்களானே? அட கடவுளே, இந்த பனி பொழியிற போது உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? போயிட அடிச்சு போட்டுருவேன். இது மாதிரி என்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சு. என்னத பண்றது? மசாவுன ஒருத்தவங்க தட்ட கொடுத்துட்டே. நம்பாதீங்க இது யாம்ட வண்டி. ஐயா பாபா சாமியார் உட்கார்ந்திருக்காருப்பா. சொல்லு மகனே, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? ஐயா நான் ஒண்ணு வரல இங்க. மசாவ அழுகாத வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்பா 2000 வருஷம் அந்த வண்டியை கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கீங்க சிறு பண்ணு. என்னப்பா சொல்றப்பா? சேப்பு கலர் பட்டன் நமக்குப்பா. கொஞ்சம் இரு. சாமி உங்ககிட்ட எறும்பு போகுது. உங்களை கடிச்சு போடாம தள்ளி விடுங்க அத. மிக்க நன்றி மகனே. அம்மே இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லுவீங்களா? விடுங்க இரு மசாவு. எடுத்துருச்சு. சூப்பர். இப்ப பாரு வண்டி எப்படி பறக்குதுன்னு. அப்பா என்ன ஏதோ பறக்க விடுறாதப்பா. என்ன நம்பி இந்த சுண்டலியே ஒரு பெருச்சாலி இருக்குப்பா. ஐயோ வண்டி ஸ்டக் ஆயிருச்சு. என்னது சொல்லி சமாளிக்கிறது? நண்பா மசாவு என்னத்த உனக்கு மறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்குடா. என்னன்னு கொஞ்சம் புரிய வைக்கிறியா? ஏப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலையாப்பா. ஆத்தாடா மசாவு என்னை ஃப்ரான்ஸ்ல வந்து சந்தைக்கு அனுப்பிச்சு விட்டாடா. 2 மூணு காய்கறி வாங்க அங்கே போணுமேப்பா. ஏப்பா இது மிகப்பெரிய பிரச்சனைப்பா. போப்பா நீ. ஆமாடா மசாவு இது பெரிய பிரச்சனை. நீ வண்டில உன் வீட்டுக்கு போயிரு. பனி ரொம்ப இருக்கு. நான் வந்து மார்க்கெட் போயிடுறேன். அன்பா மசாவு அண்ணே போயிட்டு வரடா. உடம்பு நல்லா பாத்துக்க. அந்த சுண்டலையும் பெருச்சாலையும் கேட்டதா சொல்லு. தம்பி அங்கே போகாத. இடிச்சுடா ஃபாலோ மீ. எப்படியே நல்ல வேளை இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம் நம்ம. இப்போ என்ன நடந்துச்சு? சின்சான் வந்தான் கோல்டன் கார்ல. அவன் கார் வச்சு விளையாடலாம் தான் போயிட்டானே. அந்த கோல்டன் கார் மாதிரி நம்மளும் கோல்டனா மாறினா எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. நம்ம பெரிய ஆள் ஆயிரலாம். மகனே, நீ தங்கமா மாறணுமா? உன்னை நான் தங்கமா மாத்துறேன். எது தங்கராசா மாத்துறீங்களா? யாரா அது? சாமி உங்க பேரு தான் தங்கராசா? மகனே, என் பேர் தங்கராசு இல்ல மகனே. உன்னை தான் தங்கமா மாத்த போகின்றேன். சாமின்னு வாய்க்குல புலம்புறாரு. சரி சாமி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஐயா ஜாலி எங்க டாடி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்க மாட்டாரா? அக்கா வந்திருக்காரு போல. சிங்கப்பூர் டாடி வந்துட்டாரு. ஏப்பா வணக்கம்ப்பா. எப்படி பாருங்க சிங்கப்பூர்ல போய் விளையாடியா பாடிங்க. டேய் மசாவு, நான் போனது சிங்கம் இல்லடா. ஏப்பா அது பக்கத்து ஊராச்சே. ஆமாடா மசாவு, பக்கத்து ஊர் தான். சரி உனக்கு சிங்கமல்ல இருந்து சிங்கப்பூர் சாக்லேட் வந்துருந்தீங்க. எடுத்து சாப்பிடு. சிங்கமலைக்கு போயிட்டு சிங்கப்பூர் சாக்லேட்டா? எங்க அது? அத்தாடி என்ன அது இவ்வளவு உள்ள இருக்கு உங்களுக்கு? 2 பிளேட் சிங்கப்பூர் சாக்லேட். பாக்குறதுக்கே பளபளன்னு இருக்கே. ஒருவேளை சாக்லேட் இல்லாம கல்லோ? டேய் மசாவு, இது கல்லெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாக்லேட் தான். மணி எத்தனை ஆகுது? ஆத்தாடி 12 மணி ஆச்சு. மசாவு நீ வீட்டுல இரு. நான் வேலைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்டா. தனியா தான் இருக்கிற. பத்திரமா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன். டாடி போயிட்டா நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னங்க பண்றது? நம்ம சின்சான் இருக்கேன். அவனை போன் எடுத்து வர சொல்லுவேன். வீட்டுக்கு போயிருப்பானா போயிருக்க மாட்டான். ஆரிக்கு போது எடுத்துடாயா. அப்பா சின்சான் எங்க வீட்டுல சிங்கப்பூர் முட்டாய் இருக்கு. வரியா சாப்பிட்டு போவா. யாரு மசாவா?
நீ 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்களே. டேய் போகும்போது சொட்டர் எடுத்து போட்டு போடா நீ. ஏப்பா நீ வேற சொட்டுலாம் வேண்டாம்ப்பா, அது முள்ளு முள்ளா குத்தும். நான் இந்த ட்ரெஸ்ஸோட கிளம்பிடுறேன். சரி சரி பார்த்து போயிட்டு வா. போ. நான் பார்க்காம போனாலும் பார்த்துட்டு போனாலும் சாக்லேட் திங்கதையா போறேன். பேசாம நான் ஒரு பெரிய சிங்கர் ஆயிடலாம் போலயே. நம்ம அருமையா பாடுறேன்பா. என்ன பாட்டு? பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் சாக்லேட் திங்கதையா போறேன். நண்பா மசாவு நண்பா. ஆஹா எந்த இவனும் கன்ஃபியூஸ் ஆறியா நம்மளுக்கு? இந்த சிங்கப்பூர் போயிட்டு வந்தால அவர் மய வீட்டுல இருக்காரா?